அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு வந்தால் வெட்டுவோம். என்ன சார் இது இப்படிலாம் ஒரு தலைப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. காலைல தூங்கி எழுந்துச்சி கொஞ்சம் ஒரு டீ குடிச்சிட்டு உக்காந்துருக்கும் போது என்னுடைய இல்லத்தரசர் வந்தாங்க. ஏங்க என்னங்க தலையில் ஒரே காட்ட வச்சுருங்கன்னாங்க. என்னம்மா செய்யணும்னா, போய் முதல்ல அதை கழிச்சிட்டு வாங்கன்னாங்க. சரின்ட்டு அப்படியே நடந்து போனேன். அங்கே ஒரு இங்கிலீஷில் ஹேர் ட்ரெஸ்ஸிங் சலூன் இருந்துச்சு. ஓகே, இவங்ககிட்ட வெட்டிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு மேலே தமிழில் வந்தால் வெட்டுவோம் அப்படின்னு ஒரு போர்டை போட்டிருந்தாங்க. பார்த்த உடனே கொஞ்சம் உதப்பு வந்துருச்சு எனக்கு. அடே வந்த வழியாக அப்படி திரும்பி இப்படி வரலான்னு பார்த்தேன். லேசாக ஒரு 10 ஸ்டெப்பு வச்சுருப்பேன். இதை அவங்க கண்ணாடி வழியாக பார்க்குறான பசங்க. ஏன்னா அவங்களுக்கு கருப்பு கண்ணாடி நமக்கு தெரியாது, உள்ளே இருக்குது, அவங்களுக்கு தெரியும். பார்த்து பின்னாடி தோத்துட்டு வரான் ஒரு பையன், அவன் பீகார் பையன். சார் சார் எங்கே ஓடுறீங்கிறான். ஏய் நீ என்னடா வந்தால் வெட்டுவோன்னா பார்த்தா பயமாக இருக்குடா அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டு அவன் பாதி ஹிந்தி, நல்ல ஓரளவு தமிழ், நான் அரைகுறை ஹிந்தி. எப்படியே பேசி ஈசிக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட் ஆகணும். ஏன் சார் இப்படி முடி வெட்டிக்காத காடு காடாக வளர்த்திங்கன்னா என் பொழப்பெல்லாம் என்ன வருதுன்னா. சரிடா தம்பி ஏதோ போயிடுச்சு, சரி வெட்டுறான்னு சொல்லி வந்தோம். சரி, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த தலைப்புக்கு என்ன சம்மந்தங்கிறீங்களா? எப்பவுமே நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன்னா ஓரளவு அது மக்களுக்கு நன்மையாக கொடுக்கணும். இந்த அரசாங்கம் பாருங்க, விவசாயிகளை பார்த்து வந்தால் வெட்டுவோங்கிறாங்க. அது என்ன சார் வந்தால் வெட்டுவோம்? இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் இருக்கு. அவங்க இந்த அகர் மரம், அதுக்கு அடுத்து சந்தன மரம், செம்மரம், தேக்கு மரம், அப்புறம் மகோகனி இந்தியா, மகோகனி ஆப்பிரிக்கன், இப்படி ஒரு மரங்கள் வளர்க்குறாங்க. இந்த சந்தன மரம் ஒரு காலத்தில் அந்தப்புற அழிகளுக்காக வச்சுருந்தான் அரசனுவோம். அந்த சந்தன மரம் திருட்டு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தான் இதை வேறு யாரும் வளர்க்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டுறது மட்டும் இல்லாமல் எவன் திருநானா அவனெல்லாம் பிடிச்சி தூக்கில் போட்டான். அதனால் இப்போ இது சந்தன மரம் அரசனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நிலவரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் திருடு இப்போ சொன்னா இல்லையா, எப்படியோ போய் இந்த ஜமீன்க அவனுக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்படியே வளர்ந்து கடைசியில் எல்லாருமே அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மக்களுக்கு கிடைக்காத போயிடுச்சு. பொதுமக்களுக்கு ஏதோ நம்ம சந்தனம் ஒன்று வாங்கும் கடைங்கள்ல அதெல்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு தெரியாது. அதனால என்னாச்சுன்னா இந்த சந்தன மர உற்பத்தி வெகு அளவில் பாதிக்கப்பட்டு போச்சு. காரணம் அதனுடைய யூசேஜை அரசாங்கம் வளர்க்கூடாதுன்னு தடுத்தது தான். இதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணாங்க, சரின்ட்டு பொதுமக்கள் வளர்க்கலாம், இப்போ நான் சொன்ன அந்த 7-8 மரங்களை வளர்க்கலாம், ஆனால் அதை நீங்கள் எங்கள் பர்மிஷன் இல்லாமல் வெட்டக்கூடாது. எப்படி பரவாயில்லையா? வளர்க்கலாமா, ஆனால் வெட்டும் போது இவங்க பர்மிஷனோட நம்ம வாங்கி வெட்டணுமா? இது எந்த விதத்தில் சார் நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ வீட்டில் கூட செம்பரம் வளர்க்கலாம், வீட்டில் கூட தேக்கு வளர்க்கலாம், வீட்டில் கூட சந்தன மரம் வளர்க்கலாம். ஆனால் நீங்கள் 2 மரம் தானேன்னு நீங்கள் வெட்ட முடியாது, கேஸ் வந்துடும் உங்கள் மேலே. இதைத்தான் நான் வந்தால் வெட்டுவோம். அதாவது இந்த விவசாயிகள் வளர்க்கும் போதே ஒரு 5 வருஷம் ஆன உடனே இந்த மேல் சொன்ன மரத்தெல்லாம் வளர்க்குறாங்க இல்லைங்களா, அவங்க விஏஓட்ட சொல்லி அது யாருடைய நிலத்துல இருக்கோ அவங்க பட்டா வச்சுக்கிறவங்க மட்டும்தான் பிற்காலத்தில் அதை வெட்ட முடியும். அந்த பட்டாவில் போய் இவங்க ஏற்றிடுவாங்க. அதாவது அந்த பத்திரத்தில் இவங்க அடங்கல் இருக்கு இல்லையா, அடங்கல்ல ஏற்றிடுவாங்க. ஸோ அடங்கல்ல உள்ள மரம் ஏற்றினதுக்கு அப்புறம் அதுக்கு நம்பர் போட்டுருவாங்க இவங்க. அதுக்கப்புறம் அது அவங்க மரம், நம்ம மரம் இல்லை, நம்பர் போட்டுறாங்க இல்லைங்களா, அவங்க மரம். இப்போ நம்ம போய் கெஞ்சிட்டு நிற்கணும், ஐயா என் மரத்தை வெட்டுறீங்களா, ஐயா என் மரத்தை வெட்டுறீங்களா? அதான் வந்தால் வெட்டுவோம். நீங்கள் கெஞ்சிங்கய்யா, அப்போ அவங்க மரத்தை வெட்டுவோம். பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே ஒரு பையன் 3 வயசுல போது வளர்த்தாரு. இன்னைக்கு அவனுக்கு 36 வயசு, 33 வருஷமா வளர்ந்துருச்சு. அதில் என்ன ஆகுனா, இந்த வைரம் பஞ்ச மரம் நம்ம தமிழில் சொல்லுவோம், அதுவே அவங்க சேவும்பாங்க. அந்த வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ள சிவப்பாக இருக்கும், அதான் நல்ல முத்துன மரம்னு அர்த்தம். இந்த மரங்களை வெட்டணும்னா நம்ம இதே மெத்தட் தான். திருப்பியும் போய் விஏஓட்ட போயிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை போயிட்டு அவங்க பர்மிஷனுக்கு கேட்கணும். அவங்க சில ஏஜென்சி வச்சுக்கிறோம், அவங்க மூலியமாக தான் அதை வெட்டுவாங்க. அதில் கமிஷன் அவங்களுக்கு 20% எத்தனை % நமக்கு தெரியாதுங்க. சுருக்கமாக சொன்னால், கஷ்டப்பட்டு வளர்த்தன் ஒருத்தன், தண்ணி ஊற்றின ஒருத்தன், பாதுகாத்தன் ஒருத்தன், கடைசியில் ஒருத்தன் வெட்டிக்கிட்டு அனாமத்தான் அதில் ஒரு
20% அதுக்கு மேலேயே அதை கமிஷன் அடிச்சுட்டு போயிடுறான். இதுதான் அரசாங்கங்களின் கொள்கை. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நாங்கள் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கோங்க. அந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு காலத்தில் ஒரு பெரியவருக்கு சொந்த மனையாக இருந்துச்சு. அது ஃப்ளாட் சிஸ்டம் வந்தோடனே அவர் ஏதோ பழைய இதில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 2 தேக்கு கண்ணை வச்சுட்டு போயிட்டாரு. அவரு இறந்துட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த 2 தேக்கு மரமும் வளர்ந்துருச்சு. வளர்ந்தது மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் இடைஞ்சலா இருக்கு. அன்னைக்கு அவருடைய தம்பி புள்ள கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. அவரு அங்கே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வளர்ந்துருச்சு, எல்லாரும் இடைஞ்சலா இருக்குன்றாங்கண்ணா. சரி பொறு, உங்க அப்பா வேற உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, இப்போ வெட்டிட்டு நிற்க வேண்டாம், அவருக்கு வேற இந்த வெயில்லாம் ரொம்ப ஒத்துக்காது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ இதே சாதாரண மரம் வந்தா நம்ம கழிச்சு விட்டுடலாம். அதை நினச்சி பாருங்க, அதான் கழிச்சு விடலாம். இப்போ நம்ம அதை கழிச்சு விட முடியுமா? நல்லா வளர்ந்த மரம் சார், 30 வருஷம் கிட்டத்தட்ட. ஒவ்வொரு கிளையும் காஸ்ட்லி. அது தூக்கி ஏதோ குப்பையில போட முடியாது. ஆக நம்ம வெட்ட முடியாது. அதைத்தான் சொல்ல வரேன். ஏன் சார் அரசாங்கம் இப்படி இருக்கீங்க சார்? நீங்கள் திருந்துங்க. ஒருத்தனுக்கு மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றினவனு கூட இல்லாத உரிமையை நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க? உங்கள் பர்மிஷன் இல்லாமல் வெட்ட முடியாதுன்னா அது எப்படி? அது அப்போ எதுக்காக வளர்க்க சொல்கிறீங்க? இது எல்லாருக்கும், பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் சார். பணக்காரனுக்கு மட்டும் இது போய் சேரக்கூடாது. இந்த மாதிரி அவனும் வளர்த்தான்னா தனக்கு வேண்டிய வீட்டுக்கு அவன் அதை மரச்சாமான்களுக்கு உபயோகப்படுத்திக்கலாம், அல்லது வெளியில் கொஞ்சம் விற்கலாம், சாதாரண விற்கலாம். அது ஒரு வியாபாரமாகவே எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பாருங்க, ஒரு 33 அதாவது 36 வயசு பையன், அவன் 3 வயசா இருக்கும்போது 33 வருஷம் ஆயிட்டுது, இன்னும் வெட்ட முடியாத நிலையில இருக்கான். இவங்க சும்மா விளம்பரத்தில் சொல்லுவானுங்க இந்த யூடியூப்ல எல்லாம், 10 வருஷத்துல வெட்டுங்க, 5 வருஷத்துல வெட்டுங்க. அதெல்லாம் முடியாது சார். குறைஞ்சது 20-25 வருஷம் தான் அந்த வைரம் பாஞ்சது சேவுங்கிறான் இல்லையா, இந்த உள் பக்கம் சிவப்பா இருக்குமே, அது வந்தாதான் அதுக்கு நல்ல எதிர்பார்த்த பலனை கொடுக்கும். ஆகவே அரசாங்கங்கள் தயவு பண்ணி வளர்க்குறவனா நீயே வெட்டிக்கன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி கொடுங்க. நிறைய மரங்களும் உற்பத்தி ஆகும், அதனால பலனடைகிறவங்களும் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.